ஐயா வணக்கம். 15th எபிசோட் பப்ளிஷ் பண்ணிட்டு 15 நாள் கழித்து வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு ரீஎன்ட்ரி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை, ஓவராகவே கொழுப்பு ஏறிடுச்சு எனக்கு. ஸோ வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரி. கன்சிடர் திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே நான் ஒரு டெலிவரியில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போய் முடிய போகுதுன்ட்டு. ஏன் இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் என் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸில் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்த ஒரு பர்சன் ரேண்டமாக என்ன கேட்டாங்க, சோகமாக தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் ப்ரூவ் தட் ஆமாம் அப்படி தான் பேசுவேன். ஸோ அப்படி தான் பேசுவேன்ட்டு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இனிமேல் நம்ம ஹாப்பியாகவே பேச போகிறதில்ல. இனிமேல் எல்லாமே சோகமான கண்டென்ட்டாக பேச போகிறோம். ஸோ நத்திங் லைக் தட், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஆக்சுவலாக எனக்கு சொல்ல தெரில வாட் அன்டோல்ட் ஸ்டோரி ஈஸ் அப்படின்னு. பிகாஸ் நான் என்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே போயிட்டுருக்கு, இது எங்கே போய் முடிய போகுது, ஐ டோன்ட் நோ. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ தாட் ஆஃப் பிரிங்கிங் கெஸ்ட் இன் டு த ஷோ அண்ட் டிஸ்கஸ் அபவுட் something very important that we all needed at the moment right now, but it didn't happen. So hopefully it will happen in the future. நான் அது பண்ணும்போது கண்டிப்பாக I'll publish it. ஸோ அன்டில் கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் just bear with me. நான் கொஞ்சம் சோலோவாக தான் பேச போகிறேன். ஜஸ்ட் டைம் பிகாஸ் இந்த நிறைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால என்னால் ஹோஸ்ட் கூப்பிட்டு என்னால் ப்ராப்பராக பேச வைக்க முடியல. ஹோப் நெக்ஸ்ட் டைம் ஆர் இன் ஃப்யூச்சர் இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் see. ஸோ இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இதை நான் பேசவே கூடாது, இது என்னுடைய அப்படியே பேர்ன் பண்ணிடலாம், அழிச்சிடலாம், என்னோட மைண்டில் மெமரியிலே போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம். பட் நேற்று என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனும் இதை மென்ஷன் பண்ணால், இந்த மாதிரி ஹீ வாஸ் ஆஸ் த சேம் கொஸ்டின் பை ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர். எனக்கு ஏன், எதுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க எல்லோரும், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் லுக் அட் ஃப்ரம் அ பர்சன். இதை தான் ஃபஸ்ட்டு கேட்பீங்களா, ஹூ வில் ஸ்டார்ட் கான்வர்சேஷன் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நான் 1 வீக் முன்னாடியா 2 வீக் முன்னாடி, அதான் இவ்வளோ கேப் இருக்குல்ல, நான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அந்த ட்ரிப்பு போன பயங்கரமான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ட்ரிப் கேன்சலர். நான் ஒரு ட்ரிப்பு போய் அந்த ட்ரிப்பு நல்லா இருந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ட்ரிப்பாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஐ யூஸ் டு என்ஜாய் ஆல் த மூமெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு ஒரே ஒரு மொமெண்ட்டை தவிர. அந்த ஒரு மொமெண்ட்டு தான் நேற்று என் ஃப்ரெண்டு பேசும்போதும் அவனுக்கு நடந்துச்சுரா அப்படின்னு சொல்லும்போது, ஒய் சரி ஓகே இதை நான் ஷேர் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கண்ணம் கட்டிட்டு ஓடோடி வந்தேன். அது என்னன்னா 3 நிமிஷமாக என்னென்னு சொல்கிறானா பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், நான் கூருக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் பிளேஸ் டு செக் இட் அவுட். நான் இவ்வளோ நாள் ஏன்டா போகல அப்படின்னு நான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் அன் அமேசிங் ட்ரிப். கூர்கில் ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் அவர் ஹோட்டல். அங்கே நாங்கள் மேலே இருக்க ரூம்ஸில் இருந்தோம். கீழே 2 ஃபேமிலி ஃப்ரம் கோத்தகிரியிலேருந்து தி கேம் இன். நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட் செகண்ட் டே நல்லா சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இப்போ சாங் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை நான் என் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தேன். அதை அந்த ஃபேமிலி பார்த்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. என்னோடய கலீக்ஸ் தான் கலீக்ஸோட ட்ரிப் இருந்தேன். ஆக்சுவலி கொஞ்சம் ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என் கலீக்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அங்கிள்ஸோட என்னை கோத்து விட்டு ஓடிட்டாங்க. அந்த அங்கிள்ஸ் தேவர் ஃபுல் ட்ரங்க், தேவர் ஸோ ஹை. பயங்கரமாக அந்த ஆள் வந்தவங்கலாம் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னை இந்த 80s வர ஹீரோயின்ஸ் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிட்டுருந்தாங்க. ஆஸ் இன் இப்போ ஒரு ஹீரோ கையில் ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அடிப்பார், ஹீரோயின் அழுதுகிட்டே ஆடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போதுன்றான்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes நான் ஸ்டாப்பாக டான்ஸிங். அந்த அங்கிளுக்கு ஸ்டெப்பும் போட தெரில, ஒன்றும் போட தெரில, ஒரே ஸ்டெப்பை திருப்பி 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 போட்டு
நானே எனக்கே ஆட வராதுடா, என்னையே வச்சு நீ ஆடுற பற்றியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா வந்து தேர் ஃபேமிலிஸ் ஒரு மாதிரி என்னை சென்ட்ரல் நிற்க வச்சு சுற்றி அழைச்சிட்டாங்க. சூப்பராக ஆடுறீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா நான் ஆடுறதெல்லாம் டான்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நானும் வந்து கூச்சமே இல்லாமல் தேங்க்யூ. அவர் வந்து பேச்சுலராக நீங்கள் மேரீடா அப்படிலாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை பேச்சுலர் தான். ஏன் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து அவங்க எல்லாமே கரெக்ட் அவ்வளோ சீக்கிரம் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எங்கே படிச்சிங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க, இந்த யூஷுவல் டாக்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த கோல்டன் கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்டார் இந்த அங்கிள். எனக்கு வந்து செம்ம மூட் ஆஃப், ஏன்டா வந்து அந்த இடத்துல இருக்கும்னு எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி எனக்கு கோபம் வருது, ஸ்வெட் ஆகுது, கடுப்பாகுது, எல்லாம் சேம் டைம் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆஃப் எமோஷனாக இருக்குது. வந்து என்ன கேட்டாருன்னா, என்ன கேஸ்ட் நீங்கள் அப்படின்னு கேட்டார். நான் ஐ வாஸ் லைக் வாட், யார் இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறீங்க அதை வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு கொஸ்டின் என் மனசுக்குள்ளே பயங்கரமாக நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லணும், இப்போ இந்த ஆள் எதுக்கு இதை கேட்குறான், இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ நான் என்ன காஸ்ட்டாக இருந்தால் என்ன, இப்போது எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ நேரம் வந்து கோத்தகிரி வந்தால் சொல்லுங்கள், காட்டேஜ் இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள், கண்டிப்பாக நீ வரணும், நான் மார்னிங் நம்பர் தரேன், அவ்வளோ பேசினியேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட். அங்கே இருந்த எல்லாருமே எனக்கு ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. செம்ம மூட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் வந்து வாஸ் லைக் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் ஷேரிங் மை காஸ்ட் நேம் இங்கே, ஸோ ஜஸ்ட் லீவிங், யூ ஜஸ்ட் கேம் ஹியர் டு ஹேவ் ஃபன் கைஸ், ஐ எம் ஜஸ்ட் லீவிங், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு மேலே வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் செம்ம மூட் ஆஃப். நான் வந்து போய் புலம்பிகிட்டு இருக்கேன் எல்லார்ட்டையும். அவன் என்ன பெரிய இவனா, அவன் வந்து என்கிட்ட காசு கேட்பான். அவங்க ஆஃபீஸில் கலீக்ஸ்லாம் வந்து நீ அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற, விட்டுரு, அதான் சொல்லலைல்ல, அதில் என்ன இருக்குது, எனக்கு எல்லாம் ஓகே, பட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க. இது இட்ஸ் நாட் அபவுட் அந்த ஏஜில் இருக்காங்க, ஒரு 50+ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50+, 55+ இருக்காங்க. இது எனக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நேற்று என் ஃப்ரெண்டு பேசும்போது என் ஃப்ரெண்டோட அப்பா கேட்குறாரு, ரொம்ப கேஷுவலாக கேட்குறாங்க, என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நம்ம ஏஜ் ஆஃப் பீப்புள் ஆர் யூனோ சப்கான்ஷியஸ்லி கான்ஷியஸ்லி இதெல்லாமே வந்து பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. அண்ட் இந்த செஞ்சுரியில் டு ஐ ரியலி நீட் டு கன்சிடர் திஸ் அண்ட் ஆல்? ஏன் வந்து என்ன நீடு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தர் வந்து இந்த கேஸ்டாக இருந்தால் அப்படி நல்லவனான்றவானா? எனக்கு புரியல. இப்போ இந்த கேஸ்டாக இருந்தால் தான் அவன்கிட்ட பேசுவீங்களா? எனக்கு அதுவும் புரியல. இல்லை, எனக்கு சுத்தமாக புரியல. இவ்வளோ சோஷியல் அப்லிப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ சொசைட்டி ஆஸ் அ சொசைட்டியாக we're சேஞ்சிங், we're evolving into another level, பட் ஸ்டில் there are people like this. எனக்கு ஒரு மாதிரி செம்ம கோவமாகவும் இருக்குது, செம்ம கடுப்பாகவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து இதுக்காக நான் வந்து கோவப்பட்டு என்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் ட்ரெயின் பண்ண விரும்பல. ஐ திங்க் வாட் ஐ டிட் அட் த மொமெண்ட் இஸ் ரைட்டுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து நான் நினச்சிருந்தா என் காசு நேம் சொல்லியிருந்து நான் வந்து கொஞ்சம் அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்திருக்கலாம். பட் இன்னொரு டைம் அவங்க யார்ட்டையும் போய் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து இவன் இந்த மாதிரி யார்ட்டையுமே இவங்க கேட்கக்கூடாது. நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான பர்சன்னு எனக்கு தான் தெரியும். ஐ எம் வெரி அப்ரோச்சபிள். நான் அவ்வளோ அந்த இடத்துல ஹாப்பியாக இருந்தேன். அவங்க ரொம்ப ஜாலியாக என்கிட்ட பேசினாங்க. த மொமெண்ட் தே ஆஸ் த கொஸ்டின் எனக்கு செம்ம மூட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டேன். அடுத்த 2 டேஸ்க்கு வந்து அவங்க என்னை பார்க்க கூட இல்லை, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. why would they even do this? I don't know. And why the f you are giving shit about this? எனக்கு தெரில. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மாதிரி வேர்ஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமான ஒரு கோவம் எனக்குள்ள எல்லாமே மிக்ஸ் ஆஃப் இருந்துச்சு. இதே மாதிரி ஐ திங்க் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். பட் எனக்கு இதெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு தெரில, இதெல்லாம் மாறுமானும் தெரில. பிகாஸ் நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளுமே வந்து
எனக்கு ஆக்சுவலாக பயமாக இருக்குது. ஐ கேன் பிளைண்ட்லி சே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தே ஆர் நாட் considering any of this because I know them for more than 7 years 6 years அந்த மாதிரிலாம் இல்லை. பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் லைக் திஸ். ஒருத்தவங்க வந்து பிறப்பால் இதுதான் அப்படின்னு வந்து ஒரு ஐடென்டிட்டியை மார்க் பண்ணுற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நீ என்ன புடுங்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. பட் இது மாதிரி பொலிட்டிக்கல் சேனலாக போயிடக்கூடாது. இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் சேனல்ன்றதுனால இந்த ஒரு கொஸ்டின் உங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போயிடுறேன். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் ஐ ஃபீல் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், எவ்ரிபடி ஷுட் பி ஈக்குவல் அண்ட் மஸ்ட் பி ஈக்குவல் irrespective of their race, caste, whatever it is. Everybody is equal. So that's what I believe. So yeah, அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக தப்பான்றதெல்லாம் இந்த டிஸ்கஷனே கிடையாது. அவர் கேட்ட கொஸ்டின் கண்டிப்பாக தப்பு. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பை ஹார்ட் அது ரொம்ப சரியான விஷயம். பட் எனக்கு ரொம்ப கோவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வருது. பட் நத்திங் ஐ கேன் டூ பிகாஸ் they came up with a family. I don't want to spoil their mood as well. ஸோ என்னால் டீசெண்டாக என்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டு தான் வந்தேன். யாராவது வந்து இனிமேல் என்கிட்ட யாராச்சும் என்ன ஆளுங்கன்னு கேட்டு பிடுங்கவா போகிறேன் அப்படின்னு கேட்கணுன்னு நல்லா தோணுது. கேட்பலாம்லாம் தெரில. பட்டு யா இது வந்து ஒரு மாதிரி ரேண்ட் ஷோவாக மாறிடுச்சு. இது வந்து ஒரு மாதிரி என்ன ஷோனே தெரில. சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஹவெவர் இட் இஸ் கோயிங் டு பி. இந்த கொஸ்டின் இதை வந்து நான் பேசக்கூடாது, இது அப்படியே வந்து என்னோடய அழிச்சிடலாம் அப்படின்னு நான் வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். பட் நேற்று என் ஃப்ரெண்டு கேட்கும் போது வென் வி ஹேட் அ கான்வர்சேஷன் இந்த மாதிரி அவங்களும் கேட்கும்போது இது இப்படி அவங்க கேஷுவலாக கேட்குறாங்க, இதில் அப்படி என்ன கேஷுவாலிட்டி பெருமை மயிர வேண்டி கிடக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஐம் சாரி, ஐ யூஸ் so many efforts, so many unparliamentary words in this episode. I'm really sorry. And yeah, இதுக்கு நான் சொல்யூஷன்லாம் கொடுக்க வரல. எனக்குள்ளே இருந்த ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது தான் இந்த ஷோ. ஸோ நத்திங் எல்ஸ். ஸோ டோன்ட் டூ திஸ் டு எனிபடி. டோன்ட் ஆஸ்க் எனிபடி ஹூ தே ஆர். என்ன ஆளுங்கலாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அப்படி கேட்குறது வந்து இந்த ஷோ கேட்காதீங்க. ஓகே, ஸோ யா, next week I'll see you with another episode. Until then, bye from Muni. Thank you so much. Love you guys. Tada.